இது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து இழந்த விஷயத்த வந்துட்டு மீட்டெடுக்கிறதுக்கு இந்த நெல்லி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே பார்த்திங்கன்னா, நம்ம நம்பி சில பொருள ஏமாந்துருக்கலாம். அது பணமா இருக்கலாம், நகையா, இல்ல தொழில்ல ஏமாந்துருக்கலாம், இல்ல ஒரு வேலைய இழந்திருக்கலாம். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கைய விட்டு போனது, அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியானது எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாசி மாத தேய்பிறையில நீங்க நெல்லி தீபம் ஏத்தி அம்பாள் கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அதுவும் இல்லாம இந்த தேய்பிறை பஞ்சமியில வந்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ, உங்ககிட்ட இருக்க கஷ்டங்கள் எல்லாம் குறையணும், என்னெல்லாம் உங்களுக்கு நோய் இருக்கலாம், இல்ல நோய் சம்மந்தப்பட்ட அவதிப்பட்டுட்டு இருக்கவங்களுக்காக நீங்க வேண்டிக்கலாம். உங்களுக்கான கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, எதிரி தொல்லை தீர்றதுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ, அதெல்லாம் சொல்லி நீங்க அத வந்துட்டு வேண்டி அம்மன் கிட்ட வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த நெல்லி தீபம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் நெல்லி தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கு ஏத்துவோம் இல்லையா? துர்க்கைக்கு வந்துட்டு நம்ம எலுமிச்சை விளக்கு ஏத்துவோம். அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம நெய் தீபம் போடுவோம்.